பவித்ரா திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30 மணிக்கு. இப்படி எல்லாம் நடக்கும்னு ஒரு நாளும் கற்பனை கூட செஞ்சு பார்த்ததில்ல. வேணுவோட இந்த இழப்பு இங்க யாராலையும் தாங்கிக்க முடியல. புரியுதுமா. பவித்ரா கூட அவங்க சித்தப்பாவை பத்தி நிறைய சொல்லிருக்கா. உங்களுக்கு அப்புறம் அந்த வீட்ல அவளுக்கு துணையா இருந்தது அவருதான்னு சொன்னா. அவரோட இந்த இழப்பு உங்களுக்கெல்லாம் பெரிய வலிய கொடுத்திருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கண்டிப்பா நீங்க இதுல இருந்து மீண்டு வருவீங்கம்மா. வாழ்க்கையில நாம எல்லாருமே சிலரை இழந்துதான் தீரணும். பிறப்புங்கிறது எப்படியோ இறப்பும் கூட அப்படிதான். அதுதான் படைப்போட விதியே. அந்த விதிப்படிதான் இதுவும் நடந்திருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இருந்தாலும் இறந்தாலும் நம்மள நேசிச்சவங்களோட ஆன்மா நம்மள சுத்தியேதாமா இருக்கும். அதனால நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப நன்றிம்மா. நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் பலிக்குன்னு பவி சொல்லுவா. இனியாவது இப்படியெல்லாம் கஷ்டம் இல்லாம எங்க வாழ்க்கை இருந்தாலே போதும். கண்டிப்பா இருக்கும். நீங்க நம்பிக்கையோட போய் சாமிய வேண்டிக்கோங்க. நல்லவங்களுக்கு என்னைக்குமே கடவுள் துணையாதான் இருப்பாரு. சரிம்மா. சரிம்மா, நான் வரேன் பவி. பவி, நீ விளக்கேத்திட்டு வா. நான் அப்படி உட்கார்ந்திருக்கேன். சரி பாட்டி. இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச நிறைய பேரை நான் இழந்துட்டேன். என் அம்மா அப்பாக்கு அப்புறம் நான் அதிகமா பாசம் வச்சிருந்தேன். என் சித்தப்பாவும் இப்ப என் கூட இல்ல. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் யாரையுமே இழந்துட கூடாது சாமி. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என் பாட்டியும் அர்ஜுனும் தான். அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது சாமி. நான் பாட்டிய கூடவே இருந்து அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். அதே மாதிரி இப்ப என் கூட இல்லாத அர்ஜுன நீதான் சாமி கூடவே இருந்து பாத்துக்கணும். அதுக்காக நான் தினமும் கோவிலுக்கு வந்து அர்ஜுனுக்காக விளக்கேத்துறேன். அது மட்டும் இல்ல, நாங்க சேர்ந்து நட்டு வச்ச செடியையும் நான் தினமும் தண்ணி ஊத்தி நல்லபடியா வளர்ப்பேன். அர்ஜுன் திரும்பி வர வரைக்கும் இத நான் தவறாம செய்யற சாமி. அதுக்கு பதிலா நீ எப்பவும் அர்ஜுனுக்கு துணையா இருந்து அவனை நல்லபடியா பாத்துக்கோ. அது போதும் எனக்கு.